மது ஒழிப்பு மாநாடு என்பது 19 லட்சம் தொண்டர்களை வைத்திருக்கிற அண்ணாமலை உள்ளாட்சி என்பதை அவர் மையப்படுத்தியதுடைய நோக்கம் கொங்கு இளைஞர்களை இணைத்து ஒரு கொங்கு தலைவராவதற்கான முயற்சி. 13,000 பேர் தான் வந்ததாக தகவல் தொழில்நுட்பத்துறையில் பெரிய விற்பனர்கள் உள்ளே போய் பார்த்து சொன்னது. 13,000 பேரை வச்சுட்டு 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிற அண்ணன் விஜயோடு எப்படி மோத முடியும்? திமுக எதிர்ப்பு தான் விஜயை வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணம். திமுகவுக்கு எதிர்ப்புக்கு ஒரு முக்கியமான அடையாளமா பாஜக பார்க்கப்பட்டாரு. பாஜகங்கிற கட்சி பெரிய அளவில் பேசும் பொருளா மாத்தினது அண்ணாமலை தான். ஏன் அந்த விஜய் ஒர்க் அவுட் பண்ண அந்த ஃபார்முலா அண்ணாமலைக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நல்ல கேள்வி. என்ன நடந்ததுன்னா, RSS திட்டம் என்னன்னா, எந்த தேசிய இனமும் விழித்துக் கொள்ளக்கூடாது. பல்வேறு தேசிய இனங்களுடைய சிறை கூடம் தான் இந்தியா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பாஜக அடையாளத்தோடு வருகிற RSS 80-90 கள்ள குழந்தைகளை போல, அதே போலதான் இந்த அண்ணாமலை முன்னணி. அதை தாண்டி அண்ணாமலை மூளைக்குள்ள, அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வரக்கூடிய சிந்தனையாளர்களும் இல்லை, அவருக்கு கொள்கையாளர்களும் இல்லை, அண்ணாமலைக்கு பாலிசியே இல்லை. ஒரு கணிசமான வாக்கில் வருவார், சீட்டெல்லாம் வாங்க மாட்டார் அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதையெல்லாம் தாண்டி விஜய் இன்னைக்கு முதலமைச்சராகவே ஆயிட்டாரு. அந்த மாதிரி நம்ம அண்ணாமலையும் குறைச்சி மதிப்பிடுறோமா? ஐயா வணக்கங்க. வணக்கம். பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை ஒரு பிரம்மாண்டமான முதல் மாநாடு, ஒரு இயக்கம் ஒன்று தொடங்கினார். பி த லீடர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கினார். அது தொடங்கி முதல் மாநாடு மது போதை ஒழிப்பு, இதற்கான முதல் மாநாடுகளை தொடங்கியிருக்கிறாரு. விஜய் பாணிலேயே ஒரு பெரிய திடல், அதே போலயே அந்த நிழலுக்கான கூடாரங்கள்லாம் போட்டு விஜய் பாணிலேயே நடக்கிற மாதிரி ஒரு பேசப்படுது. இது அண்ணாமலையுடைய இந்த மாநாடு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தோ, இந்த அண்ணாமலையோட பின்னணி என்னங்கய்யா? இந்த மாநாட்டுடைய பின்னணி என்னவாக இருக்கு? இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அவர் போதை ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டிய இடம் தலைநகர் சென்னை. இவர் எங்கன்னா பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில் போட்டிருக்காரு. முதல் மாநாட்டில் தமிழக தலைவராக வரவேண்டிய அண்ணாமலை பொள்ளாச்சி கொங்கு பெல்ட் இளைஞர்களின் கதாநாயகனாக மாறிவிட்டார். பொள்ளாச்சி என்பது கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு பெரிய கொங்கு பெல்ட். அது இவருடைய நோக்கம் கொங்கு இளைஞர் அணி ஈஸ்வரனுக்கு பதிலாக கொங்கு இளைஞர்களை இணைத்து ஒரு கொங்கு தலைவராவதற்கான முயற்சி. சாதி கட்சி பண்ணி சொல்ல, அவ்வளோதான், வேற என்ன? இவர் மாநாடை பொள்ளாச்சிக்குள்ள சுருங்கும் போதே முடிஞ்சு போச்சா? ஒரு மாநாடு என்பது, மது ஒழிப்பு மாநாடு என்பது 19 லட்சம் தொண்டர்களை வைத்திருக்கிற அண்ணாமலை எங்கே நடத்தணும்? திருச்சியில், சென்னை, மத்திய பகுதி தான். விஜய் கட்சி ஆரம்பிச்சோடனே போய் ஆச்சிப்பட்டியிலையும் கும்மிடி பூண்டிலையும் நடத்துவாரா? வாய்ப்பு இல்லை. அப்போது ஒரு மாநாடு என்பது தலைநகர் மத்தியில் நடத்தணும். இந்த கன்னியாகுமரியிலேருந்து பொள்ளாச்சி வந்து சேருவாங்களா? இல்லை இங்கே கும்மிடி பூண்டியிலேருந்து பொள்ளாச்சி போய் சேர முடியுமா? அப்போது பொள்ளாச்சி என்பதை அவர் மையப்படுத்தியதுடைய நோக்கம் அந்த கொங்கு இளைஞர்கள் ஈர்க்க வேண்டும் என்பதை தவிர இவர்கிட்ட வேற எந்த நோக்கம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இவரை பொறுத்தவரை இவர் பாஜக அடையாளத்தோடு வருகிற RSS 80-90 கள்ள குழந்தைகளை போல, இந்து முன்னணி, VHP, பஜ்ரங் தள், இப்படி ஒரு 80-90 கள்ள குழந்தைகளை பற்றி வச்சிருக்கு. யாரு? RSS. அதில் இந்து முன்னணி, இப்படி பல முன்னணிகள் இருக்குது. அதே போல தான் இந்த அண்ணாமலை முன்னணி. அதை தாண்டி அண்ணாமலை மூளைக்குள்ள தமிழ் தேசியம் என்பதற்கான வாடையே இல்லை. அண்ணாமலைக்கு தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தால், இப்போ அமித்ஷா ஏறக்குறைய அண்ணாமலைட்டு இருக்கிற காசை பாதி காசை வாங்கிட்டார், மீதி காசையும் வாங்கிடுவார். ஏன்னா RSS திட்டம் என்னன்னா, எந்த தேசிய இனமும் விழித்துக் கொள்ளக்கூடாது. பல்வேறு தேசிய இனங்களுடைய சிறை கூடம் தான் இந்தியா. எல்லா தேசிய இனங்களும் இந்துத்துவாக்குள்ள அடைபட்டு கிடக்க வேண்டுமே தவிர, அண்ணாமலை RSS மூளையாக இருந்தவர்
ஒரு இனத்தினுடைய விடுதலையை நீங்கள் வெளிக்காட்ட முடியாது. திருமாவளவன் நடத்துகிற தமிழ் தேசிய மாநாடும் அண்ணாமலை நடத்துகிற தமிழ் தேசிய மாநாடும் ஒன்றாகி விடவிடாது. ஏன்னா தலித் இளைஞர்களுக்கு அரசியல் தேவை, கொங்கு இளைஞர்களுக்கு அரசியல் தேவையில்லை. ஏன் அரசியல் தேவையில்லைன்னா அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமூகம். ஆனால் திருமாவளவனை பொறுத்தவரை தலித் சமூகம் அங்கீகரிக்கப்படவில்லை, இன்னும் கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்படவில்லை, அரசியலுக்குள்ள அனுமதிக்கப்படவில்லை. அப்போ இது தமிழ் தேசிய முன்னணி தேவை. அண்ணாமலை தமிழ் தேசியம் என்பது ஏமாற்றுவதற்கு தேவைப்படுமே தவிர, எப்படி அண்ணாமலை பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்த பொழுது திமுக ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 ஃபைல்ஸ் 3ன்னு பெரிய ட்ரங்கு பெட்டியை எடுத்துகிட்டு காலி பெட்டியை எடுத்துகிட்டு எங்கே போனார்? ஆளுநர் மாளிகைக்கு போனார். இவர் போக வேண்டிய இடம் ஹைகோர்ட்டு ரெஜிஸ்ட்ரார்ட்டு போயிருக்கணும். போனாரா? போகலை. ஏன்? திமுகவை விரட்டுவதற்கு மட்டும்தான் அது பயன்படும். உண்மையாகவே வழக்கு போடணும்னா எங்கே இந்த ஆவணங்களை பூரா எடுத்து கொண்டு போய் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார்ட்டு கொடுத்து அது வழக்காக மாறி இருக்கும். அதை செய்யவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போ அதே போல தான் அண்ணாமலை வீத லீடர்ஸ் என்பது கொங்கு இளைஞர்களை மட்டும் குறிவைத்து நகர்த்தப்படுகிற பொள்ளாச்சி மாநாடு. பொள்ளாச்சி அண்ணாமலை ஒரு பிரம்மாண்ட மாநாடுங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர்லேருந்து 1,00,000 பேர் பங்கேற்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஒரு பெரிய திரள் 15 ஏக்கருக்கு வாகனம் நிறுத்துறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. ஒரு மாநாடு பெரிய தொகையாகும். இதெல்லாம் யார் கொடுக்குறா? யார் பின்னணியில் இருக்கா? இல்லை, யாரும் பின்னணி இல்லை. அண்ணாமலை தான் பின்னணி, அண்ணாமலை தான் முன்னாடி இருக்கார். ஏன்னா சாதாரண அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து எடியூரப்பாவை ஊழலில் சிக்க வைத்து பிஎல் சந்தோஷை முதலமைச்சராக்குவதற்கான ஒரு ஆப்ரேஷன் யார்கிட்ட கொடுக்குறார்? பிஎல் சந்தோஷ் அண்ணாமலைகிட்ட கொடுக்குறாரு. அண்ணாமலை லோக்தால் தமிழ்நாட்டில் இல்லை, திராவிட இயக்கம் கொண்டே வர விடலை. விஜய் அது கொண்டு வரவே விடலை. ஆனால் கர்நாடகாவில் அந்த லோக்தால் இருக்குது. ஊழல் செய்கிற அதிகாரிகள் முதலமைச்சராக இருந்தாலும் பிடிப்பாங்க. அதில் எடியூரப்பாவுக்கு பதவி போயிடுச்சு. பதவி போனதுக்கு முழு காரணம் நம்ம அண்ணாமலையுடைய ஸ்டிங் ஆப்ரேஷன் தான். இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் செய்த பிறகு பாஜகவை என்ன பண்ணுது? இந்த அண்ணாமலையை கைது செய்யணும்னு முடிவு பண்ணுது. அப்போ ஆர்எஸ்எஸ் தான் அவரை காப்பாற்றுது. ஏன்னா ஒரு ஐஏஎஸ் யூபிஎஸ் எழுதுகிற பொழுது பார்ப்பனர்களால் நடத்தப்படுகிற பல ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து வருகிறவர்கள் நேரடியாக யூபிஎஸ்சி தேர்வு பண்ணிடும். ஏன்? அது அவாளுக்கு சொந்தமானது. அந்த நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த யூபிஎஸ்சி நடத்துகிற ஒரு அமைப்பு, அது முழுக்க ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட அமைப்பில் தான் இவர் படிக்கிறார். இப்போ பதவி போன பிறகு அவங்களே கூட சொல்லிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலின்ட்டாங்க ஆர்எஸ்எஸ். அதை விட்டுட்டு எங்கே வர்றாரு? சென்னை வர்றாரு. விஜயகாந்த் கட்சியில் ஒரு எம்எல்ஏ ஆகலாமா? சகாய கட்சி ஆரம்பித்தா எம்எல்ஏ ஆகலாமா? இல்லை ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் அதில் எம்எல்ஏ ஆகலாமா? இதுதான் அவர் சென்னைக்கு நோட்டமிட்டது. இப்படி நோட்டமிட்ட பிறகு எந்த கடையும் திறக்கலை. அதன் பிறகு மறுபடியும் பிஎல் சந்தோஷத்தையே போகிறார். போய் உன்னை நம்பி நான் தெருவுக்கு வந்துட்டேன், ஐபிஎஸ் பதவியே போச்சு, எனக்கு ஏதாவது ஒரு பாஜகவில் ஏதாவது ஒரு வழிகாட்டு இப்படி சொல்லுகிற பொழுது தான் அப்போ தேசிய செயலாளர் ஆர்எஸ்எஸில் பிஎல் சந்தோஷ் தான் ஆர்எஸ்எஸில் லாபி பண்ணி நீங்கள் அங்கே கொங்கு சமூகத்தில் இளைஞர், ஒரு ஐபிஎஸ் இளைஞர் பாஜகவுடைய மாநில தலைவராக போட்டிங்கன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு கொங்கு இளைஞர்கள் வருவான். இப்படி அடையாளப்படுத்தப்பட்டு களத்தில் இறக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை. அதே போல் அவர் கொங்கு பெல்ட்டில் வேலுமணி, தங்கமணி போன்ற அந்த கொங்கு அடையாளத்தை தக்க வைத்து கொண்டார். அவர் எங்கே பார்த்தாலும் கோயம்புத்தூர் தான் நிற்பார். இப்போ இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன், துணை ஜனாதிபதி சிபி, இவர்கள் எல்லாமே கொங்கு பகுதி ஆட்கள். இல்லை, பொதுவாகவே கொங்கு மண்டலம் அப்படின்னாலே அதிமுகவுக்கு ஃபேவரான இடம். இப்போது பெரிய படுதோல்விகளை 3வது இடத்துக்கு அதிமுக போனாலும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது கொங்கு மண்டலத்தில் தான். அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு அண்ணாமலையுடைய அரசியல் வரைக்கும் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா இவ்வளவு பலவீனமாக சுனாமி அடித்த பிறகும் அதிமுக தனித்து நின்று 22-23% ஓட்டு வாங்கியிருக்கு. இதில் இருந்து அண்ணாமலை அதிமுகவிலிருந்து எதையும் பேச்சு எடுக்க முடியாது. அப்போ அண்ணாமலையுடைய வாக்கு வங்கி எங்கே இருக்குன்னா கொங்கு பேரவை ஈஸ்வரனுடைய வாக்கு வங்கியைத்தான்
இவர் உடைச்சி எடுக்க முடியும். அதை தாண்டி அண்ணாமலைக்கு பின்னாடி எந்த அதிகார மையமும் வராது. 2வது அண்ணாமலைக்கு என்ன அடையாளம்னா பாஜக அடையாளம். இல்லை அதுதான் இப்போ 18% அளவில் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டிலே பெற்றுச்சுல 24ல். அப்படின்னும் அண்ணாமலையை குறைத்து மதிப்பிட முடியுமா? இல்லை அதாவது அண்ணாமலைக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது. பாஜகவில் அதிகார மையத்தில் இருந்தார் என்பதனால் அவருக்கு அந்த கூட்டம் சேர்ந்தது. இப்போது அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வரக்கூடிய சிந்தனையாளர்களும் இல்லை, அவருக்கு கொள்கையாளர்களும் இல்லை, அண்ணாமலைக்கு பாலிசியே இல்லை. இல்லை அப்படி இருந்தால் அந்த 19 லட்சம் பேர் 19 லட்சம் பேர் ஃபேக்கு, 13,000 பேர் தான் உண்மை. நீங்கள் 19 லட்சம் பேர் இருந்தாருன்னா தீவு திடல் நிரம்பிடும். மாநாடு எங்கே போட்டிருப்பார்? கொங்கு பெல்ட்டுக்கு போய் ஒழிச்சிக்க மாட்டார், கொங்கு அடையாளத்தில் போய் ஒழிச்சிக்க மாட்டார். எங்கே போட்டிருப்பார்? 19 லட்சம் பேரில் 1 லட்சம் பேர் வந்தால் சென்னை தாங்காது. சென்னை தீவு திடலை 1 லட்சம் பேர் வந்தால் நிரம்பிடும். ஏன் அந்த தைரியம் வரல? நீங்கள் அங்கே கொங்கு இளைஞர்கள் வருவான் என்பதற்காக பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டிக்கு போய் ஏன் சேர்றீங்க? தீவு திடலுக்கு மாற வேண்டி தானே? அப்போது 19 லட்சம் என்பது நீங்கள் அதாவது 1 கோடி ஓட்டு திமுக அதிமுக 2 பேரும் 20, 23, 24%. இதில் 20% 20 லட்சம் பேர் உறுப்பினர்னா அண்ணாமலை தலைகீழ் நடந்திருப்பார். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. 13,000 பேர் தான் வந்ததாக தகவல் தொழில்நுட்பத்துறையில் பெரிய விற்பனர்கள் உள்ளே போய் பார்த்து சொன்னது. இப்போ நம்ம சமூக வலைதளத்திலேயே 10,000 பேர் பார்ப்பான், 50,000 பேர் பார்த்ததாக அதை சரி பண்ண முடியும். அப்படி ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. சப்ஸ்கிரைபர் இப்போ 5,000 பேர் இருப்பான், 10,000 பேர் ஆக்கின பல சேனல் எனக்கு தெரியும். ஃபேக் அப்படி ஆக்கலாம். இப்போ அதே ஃபேக்கு தான் யார்? அண்ணாமலையுடைய 19 லட்சம் உறுப்பினர்கள் என்பதே அது ஒரு ஃபேக்கு தான். அது விஜய்க்கு போட்டியாக அண்ணாமலை வர முடியுமா? இல்லை, அதாவது விஜய்க்கு 1.5 கோடி வாக்காளர் இருக்கிறான். விஜய்க்கு 1.5 கோடி வாக்காளர், இவருக்கு 1 கோடி வாக்காளராக வரணும்ல. அதிமுக திமுக வாக்கு தான் 1 கோடி இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டா அண்ணாமலை விஜய்க்கு நேரடியான எதிரி அண்ணாமலை தான். 13,000 பேர் வச்சுட்டு 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிற விஜயோடு எப்படி மோத முடியும்? மொத்த அவருக்கு உறுப்பினர்களே 13,000 பேர் தான். நீங்கள் 20 லட்சம் பேர் வந்தால் அண்ணாமலையுடைய ஆட்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? அண்ணாமலை ஆட்டம் நீங்கள் வண்ணாமலை ஆட்டமாக மாறி இருக்கும். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அண்ணாமலையை பார்க்குறவன் பூரா எப்படி பார்க்குறான்? ஆர்எஸ்எஸ்ஸாக பார்க்குறான், பாஜகவாக பார்க்குறான், காவி கலராக பார்க்குறான். அப்போ எப்படி அண்ணாமலைக்கு வருவான்? காவி கலராக இருக்கிறான் ஆர்எஸ்எஸ் இருந்துக்குவானா, பாஜக இருந்துக்குவான், இந்து முன்னணியில் இருந்துக்குவான், அர்ஜுன் சம்பத் கட்சியில் இருந்துக்குவான். இல்லை இப்போது நம்ம இதே போல தான் விஜய்க்கு பேசியிருக்கிறோம், நம்மளே பேசியிருக்கோம். ஆரம்பத்தில் விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான வாக்கில் வருவார், சீட்டெல்லாம் வாங்க மாட்டார் அப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதையெல்லாம் தாண்டி விஜய் இன்னைக்கு முதலமைச்சராகவே ஆகிட்டார். அந்த மாதிரி நம்ம அண்ணாமலையும் குறைச்சி மதிப்பிடுறோமா? ஏன்னா ஒரு வேலையை விட்டு ஒருத்தர் வரார், திமுக அதிமுக கிடையாது, நீ ஃபீல்டில் கிடையாதுங்கும் போது விஜய்க்கு எதிராக ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆகும்ல. அப்போ சீமானு கிடையாது, அப்போ அந்த ஸ்பேஸை யாரோ ஒருத்தர் இப்போ வருவாங்கல்ல, அதே அண்ணாமலை இருக்கக்கூடாது. அப்படி வர்ற ஆட்களுக்கு நீங்கள் தமிழர் அடையாளம் இருக்கணும், தமிழ் தேசிய அடையாளம் இருக்கணும். இவர் எந்த அடையாளத்தோடு வராரு? பாஜக அடையாளத்தோடு வராரு. அது அவருக்கு மைனஸ் பாயிண்ட். இவர் ஆரம்பத்தில் வருகிற பொழுதே சீமானை போல தமிழ் தேசிய அடையாளத்தோடு வரல. தமிழ் தேசியம் அவருக்கு என்னென்னு தெரியாது. தமிழ் தேசியமாக இருந்தால் பாஜகவை அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வச்சிருவோம். இப்போ திமுக எதிர்ப்பு தான் விஜயை வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணம். ஆமாம் ஆமாம். அண்ணாமலை நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபைல்ஸ் கேஸ் போடலை அப்படிலாம் இருந்தாலும் கூட திமுகவுக்கு எதிர்ப்புக்கு ஒரு முக்கியமான அடையாளமாக பாஜகவில் பார்க்கப்பட்டார். பாஜகங்கிற கட்சி பெரிய அளவில் பேசும் பொருளாக மாற்றினது அண்ணாமலை தான். ஏன் அந்த விஜய் ஒர்க் அவுட் பண்ண அந்த ஃபார்முலா அண்ணாமலைக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன நடந்ததுன்னா, நல்ல கேள்வி. என்ன நடந்ததுன்னா, இவர் பாஜகவை விட்டு தூக்கி எறிகிற பொழுது இவர் திமுகவை மிரட்டி கோடிகளை சேர்த்துட்டாங்கிற அந்த குற்றச்சாட்டு ரீச் ஆயிடுச்சு. எங்கே? மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடுச்சு. அந்த ரீச் தான் அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கையை இவ்வளவு காலம் தேக்கமடைய வச்சது காரணம் தான். அண்ணாமலை திமுகவை மிரட்டி வசூல் பண்ணிட்டாரு. இதை பாஜகவை உறுதிப்படுத்தி தான் பாஜக தூக்கி வெளியே வீசுறான். பாஜக தலைவர் எடப்பாடி வீச சொல்லி வீசுனாங்க அப்படின்னா இப்போ அண்ணாமலை எவ்வளவு பலவீனமான அரசியல் இருக்குன்னு பாருங்க. அண்ணாமலை ஒரு வலிமையான தலைவராக இருந்தால் எடப்பாடி சொன்னால் பாஜக வீசுமா? வீசாது. நீங்கள் பாஜகவில் 3 வகையான உளவு பிரிவு இருக்குது. அவருடைய அரசு ஐபி இருக்குது, ஆர்எஸ்எஸ் இருக்குது, அதை தாண்டி ப்ரைவேட்டாக ஒரு தனியார் ஏஜென்சி இருக்குது உளவுத்துறையில்.
3 ரிப்போர்ட்டும் அமித்ஷா பார்ப்பார், ஆர்எஸ்எஸ் பார்க்கும். 3ஐயும் பார்த்து தான் முடிவு செய்வார்கள். அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் ஆர்எஸ்எஸ் எடுத்துக்க முடியாது. இப்போ அண்ணாமலை எதுக்கு லாய்க்கு இல்லை, அப்போ இந்த முடிவுக்கு யார் வந்துட்டா? பாஜகவே வந்துருச்சு. அப்புறம் எப்படி அண்ணாமலை பெரிய அளவில் விஜய்க்கு போட்டியாக ஒரு மாஸ் லீடராக வர முடியும்? வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, நீண்ட காலமாக திமுகவுக்கு இவர் ஒட்டோடு உறவோடு இருந்தாருங்கிற விஷயமே இப்போ லேட்டாக தெரிஞ்சு போச்சு. அப்போ அண்ணாமலை களத்தில் இறக்கி விடுறதே திமுகவா? இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. திமுக அவர்களே என்ன செய்யணும்னு தெரிய முடியாமல் நொந்து போய் கிடக்கிறான். திமுக இப்போ கடைசியில் சீமான்ட்ட போய் சரண்டர் ஆயிருக்கு. சீமான் அப்போ பாருங்கள், 75 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி யாரை போய் துணைக்கு எடுத்திருக்கு? திரும்ப கூட வரல. கடைசியாக கிடைச்சால் யார்? சீமான் தான். அப்போது திமுகவுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இங்கே அதிமுக கூட்டணி சேர்க்குது திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து சீமான புது வேட்பாளராக இறக்கி உள்ளே அனுப்பலாம், எங்கே சட்டசபைக்குள்ள அனுப்பலான்னு திமுக முடிவுக்கு அதிமுக இன்னைக்கு வரைக்கும் சிக்னலே கொடுக்கல. இடைத்தேர்தல், ஏதாவது இடைத்தேர்தலில் விஜயை உள்ளே விரட்டக்கூடிய ஆள் சீமா இப்படின்னு திமுக நினச்சி அதிமுகவை உதவிக்கு கூப்பிடுது. அதிமுக தரப்பில் சிக்னலே இல்லை. அப்போ இதுதான் அதிமுக திமுக இணைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதிமுகவை காலியாயிடும், திமுகவும் காலியாயிடும். அது மேலே எங்கே போகும்? விஜய்க்கு தான் போகும். 35 50 ஆயிரும். 50 எங்கேருந்து எடுக்கும்? திமுக அதிமுகவில் தான் அந்த வாக்குகள் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு அவருக்கு எந்த அளவு கை கொடுக்கும் என்பதை பார்த்தா ஒரு முடிவுக்கு வந்தாலும். சரிங்க. இப்போ இன்னொரு பக்கம் என்ன, டிடிவி தினகரன்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. திமுக அதிமுக கூட்டணி சேருமா, இதை பற்றி தொடர்ந்து டாக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, அரசியல் சூழலில் எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எடப்பாடிக்கு எதிராக தொடங்கியவர் தன்னுடைய பயணத்தை. திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தாலும் அது ஒரு அரசியல் சூழலை தீர்மானிக்கும் அப்படின்னா அதை ஏற்றுக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, டிடிவி தினகரன் ஒரு புடம்போட்டு அரசியல்வாதி அல்ல. அவர் ஒரு ஆக்சிடென்டில் அரசியல்வாதியாக வந்தவர். நீங்கள் அவருடைய பின்னணி பார்த்தீங்கன்னா, அந்த ஊழல் வழக்கில் சிங்கப்பூர் குடியுரிமையை வாங்கிட்டார். குடியுரிமை வாங்கி இந்திய தண்டனை சட்டம் என கட்டுப்படுத்தாதுன்னார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அதிமுகவில். அப்போது டிடிவி தினகரனை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலை ஆழ்ந்து பார்த்தவரும் அல்ல, கற்றுக்கொண்டவரும் அல்ல. இதெல்லாம் ஜெயலலிதா, எம்ஜிஆர் இரட்டையிலை என்கின்ற அந்த பெரிய விருச்சகம், இது போன்ற அரசியல் அடிப்படையே தெரியாத ஊழல்வாதிகளை ஒரு அரசியல்வாதியாக ஏற்றுக்கொண்டது. வேறு அதை தாண்டி டிடிவி தினகரனுக்கு திராவிட இயக்க அரசியலும் தெரியாது, தமிழ் தேசிய அரசியலும் தெரியாது, பாஜக அரசியலும் தெரியாது, டோட்டலாக சொல்ல போனால் மனிதாபிமான அரசியலும் தெரியாத ஒரு போலியான நபர். அதனால் அவருடைய பேச்செல்லாம் நீங்கள் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜை கொண்டு போய் தாவேக்காவோட விலைபேசி விட்ட நபர். விலைபேசி விட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு பாஜக வச்சு விட்டு வந்துட்டார் 2 பேரையும். ஆளுநர் மாளிகை வச்சு. ஏன்னா யார் கொடுத்த காசு அதிமுகவுக்கு? பாஜக கொடுத்த காசை வைத்துக்கொண்டு காமராஜை தாவேக்காவுக்கு விற்ற நபர் தான் இந்த டிடிவி. அதனால் இவருடைய பேச்சுக்களெல்லாம் அரசியல் அரங்கில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதே போல் இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இப்போ தாவேக்கா தன்னுடைய பெரும்பான்மையை கொண்டு வருவதற்கு இடைத்தேர்தலாம் பெருசாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இடைத்தேர்தல் 5 இடங்களையும் நடைபெறாது அப்படின்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ மற்ற இடங்களையும் நடக்காது, அப்படி தான் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடைத்தேர்தல் விஷயத்தில் தாவேக்காவுக்கு பின்னடைவா? பெரிய பின்னடைவு. ஏன்னா எடப்பாடி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மீது வழக்கு போட்டு வச்சுருக்காரு. இந்த வழக்கு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் தலையிடாது. இவர்களுக்கு இப்போ என்ன அவசரம்னா, தாவேக்காவுக்கு, விசிகாவுக்கு 2, கம்யூனிஸ்டுகளுக்கு 4, இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு 2, 8 சீட் எப்படியாவது ஜெயிக்கணும். ஏன்னா 8மே எப்பொழுது வேண்டுமானாலும் திமுக தூக்கும். திமுக தூக்குவதற்கு அரும்பாடுபட்டுருக்கு. எனக்கு இன்னொரு செய்தி என்னென்னா, மாணிக் தாகூரையும் மிக சாதாரணமாக விலை பேச முடியும். தொகை கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போது இந்த 2 கம்யூனிஸ்டுகள், விசிகா, காங்கிரஸை விலை பேசி திமுக கண்டிப்பாக விலை பேசி. அதுக்கு இன்னைக்கே மாணிக் தாகூர் சொல்கிறாரு, இந்தியா கூட்டணிக்குள்ளே தாவேக்கா வரணும், திமுக வரணும், மாணிக் தாகூரே சொல்கிறார். ஆமாம்.
நேற்று ஒரு காங்கிரஸில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர், பழைய தலைவர் சந்திக்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன். திமுக மாணிக் டாகூர், இந்த டாகூர் டெல்லியில் தமிழ் அடையாளத்தை மறைத்து இந்த தாகூர்னா நான் பெங்காலிக்காரன், கல்கட்டாக்காரன், நாணயமாக இருப்பேன், எந்த லைசன்ஸ் ஒரு கொடுத்தாலும் நான் செய்வேன். இப்படி ஒரு தரகராக டெல்லி வளம் வந்தவர் தான் அந்த மாணிக் தாகூர். என்ன இந்த தமிழ்நாட்டு தலைவர்கள் பூராமே ராகுல் காந்தி வீட்டுக்கு, சோனியா காந்திக்கு முறைவாசல் செய்பவர்கள். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, முறைவாசல் தான். நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், மூப்பனாரே முறைவாசல் தான். நான் ஒரு காட்சியை பார்த்தேன். என்னென்னா, ராகுல் உயிரோடு இருக்கிற பொழுது விமான நிலையத்திலேருந்து இறங்கி வராது. வாழப்பாடி இப்போ உயிரோடு இருக்கார். வாழப்பாடி ஒரு தலைவர் இருந்தார் தெரியுமா? ஆமாம், உயிரோடு இருந்தார். வாழப்பாடி ராமூர்த்தி உயிரோடு இருந்தார். அப்போ 91 தேர்தல் பரபரப்பாக நடக்கிற காலம். அப்போது தலைவர்கள்லாம் துண்டு போடுறாங்க. யாருக்கு? ராஜீவுக்கு. ராஜீவ் துண்டை தோளிலிருந்து எடுப்பது தான் மூப்பனாருக்கும் வாழப்பாடிக்கும் வேலை. நல்லா கேட்டுங்க. ஆமாம், மூப்பனாருக்கும் வாழப்பாடிக்கு என்ன வேலை? அவருக்கு போடுற துண்டை நீங்கள் அவருடைய உதவியாளர் எடுப்பாங்கல்ல, அவருடைய செக்யூரிட்டி எடுப்பாங்கல்ல, அந்த வேலை யார் செய்கிறா? மூப்பனாரும் வாழப்பாடி. ஆளுக்கு ஒரு துண்டை. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டார் ராஜீவ் காந்தி? ஒரு துண்டு எடுத்து வாழப்பாடிக்கு கொடுக்குறாரு, ஒரு துண்டு எடுத்து மூப்பனாருக்கு கொடுக்குறாரு. இதுதான் காங்கிரஸுடைய தகுதி. காங்கிரஸினுடைய தகுதி. மூப்பனார் டெல்லியில் இருக்கும்போது இந்திரா காந்தி காலத்தில் 84 முன்னாடி சொல்கிறேன், காலையில் 6 மணிக்கே குளிச்சு கிழிச்சு தயார் ஆகி நேராக போய் நம்பர் 10 ஜென்பத் ரோட்டில் உட்காந்துருவார் இந்திரா காந்தி வீட்டில். அப்போது டெல்லி தலைவர், டெல்லி குளிரில் எல்லாம் 9 மணிக்கு தான் திரும்பியே படுப்பான். டெல்லியில் கடும் குளிர், கடும் வெயில் இருக்கு. 8-9 மணிக்கு தான் திரும்பியே படுப்பாங்க. ஆனால் மூப்பனார் என்ன பண்ணுவார்? 6 மணிக்கே வந்து காத்து கிடப்பார். அப்போது இந்திரா காந்தியை அஸ்ஸாம்லேயோ, ஒரிசாவிலேயோ, இமாச்சல் பிரதேசோ, இல்லை குஜராத்தில் இருந்தோ காங்கிரஸ் உள்கட்சி சண்டை வரும். அவள் 2 கோஷம் வந்திருப்பான். எங்கே? இந்திரா காந்தி வீட்டுக்கு வருகிற பொழுது இந்திரா காந்தி அப்போ கேட்கும், யார் இருக்கா? மூப்பனார் இருக்கார், அவர் விசாரிக்க சொல்லு. புரியுதா? ஏன்னா 6 மணிக்கு யாரும் டெல்லி தலைவர்கள் வரமாட்டாங்க. அப்போ இருக்கக்கூடிய பிரணாப் முகர்ஜி, சீதாராம் கேசரி, இப்படி மூத்த தலைவர்களெல்லாம், அருண் நேரு, இவங்கெல்லாம் காலை யாரும் வரமாட்டாங்க. 6 மணிக்கு யாராவது போவானா? போவார்களா? போக மாட்டாங்க. அப்போ யார்? மூப்பனார் என்ன பண்ணுவார்? முறைவாசல் காத்து கிடப்பது மூப்பனார். அப்போ மூப்பனார்ட்ட எல்லா வேலையும் வரும். இப்படி தான் மூப்பனார் பல மாநிலங்களில் உள்கட்சி சண்டையை தீர்த்து வைப்பதற்காக அனுப்பப்பட்டார். அதுவே பழக்கமாக போச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இதே கதை தான் எங்கே மாணிக் தாகூரும். இப்போ மாணிக் தாகூரை திமுக விலை பேசி விட்டவருடைய விளைவு, இந்தியா கூட்டணிக்குள்ளே யார் வரணுமா? திமுகவும் வரணுமா? அப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டாரா? திமுக வேலையை ஆரம்பிச்சிருச்சா? இப்போ தாவேகா இருப்பதா, திமுக இருப்பதா என்பதை யார் முடிவு செய்வது? அப்போ திமுக இழந்த கூட்டணிகளை மீண்டும் பெறுவதற்கு பல கோடிகளை இப்போ இறக்குது. அந்த கோடிகளில் பல பேர் மாட்டிக்கொண்டால் தாவேகாவுடைய கூட்டணியை உடைப்பதா அல்லது தாவேகா அந்த கூட்டணிகளை தக்க வைப்பதா என்ற ஒரு பெரிய போராட்டம். இந்த கூட்டணி உடைச்சாதான் திமுக தப்பிக்கும். கூட்டணி உடைந்தால் தாவேகா காலியாயிரும். இதுதான் தமிழ்நாடுடைய எதிர்கால அரசியலை. இதில் தாவேகானுடைய அதிகார பணம் பயன்பட போதா, இல்லை திமுகனுடைய அளவுக்கு அதிகமான பணம் பயன்பட போதா என்பதை கூடிய விரைவில் தெரியும். பல்வேறு விஷயங்களை பயன்படுத்திங்க. கருத்தை நடத்தும் நன்றி. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா.